பரிசுத்தமுள்ளதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the most holy name of the Lord. இந்த காலை வேளை நம்முடைய தியானத்திற்காக நம்ம எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. For this morning meditation, let us turn our scripture to Revelation chapter 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தையும் 12வது வசனத்தையும் நம்முடைய தியான பகுதியாக நாம் வாசிக்கலாம். For our meditation, let us read the scripture Revelation chapter 22 verse 11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. He that is unjust, let him be unjust still, and he which is filthy, let him be filthy still, and he that is righteous, let him be righteous still, and he that is holy, let him be holy still. And behold, I come quickly, and my reward is with me to give every man according to his work shall be. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the most holy name of the Lord. இந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் அந்த வருகைக்கு முன்பதாக சபையை தேவன் எப்படி நடத்த போகிறார் என்பதை குறித்து தெளிவான விதத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படியே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கிறார். Apostle John here he writes with the guidance of the Holy Spirit about the coming of the Lord Jesus Christ, as well as how the God is going to guide his church at this last days. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Yes, the Lord says, yes, I'm come quickly. நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்தால் 3 இடங்களில் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். If you read this whole chapter, you can see 3 places the Lord says, behold, I come quickly. முதலாவதாக 7வது வசனத்திலேயும், firstly he said this word in 7th verse. இரண்டாவதாக 12வது வசனத்திலேயும், secondly he said in the 12th verse. மூன்றாவதாக 20வது வசனத்திலேயும் இந்த வார்த்தைகளை திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். Again and again he said the third time in the verse 20th. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. முதலாவதாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவான ஒரு அறிவிப்பை போல இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறதான ஜனங்களை பார்த்து 7வது வசனத்தில் சொல்லுகிறார். And the verse 7th, this is was written, the Lord said unto them, behold, I am come quickly, as for a common Christians who read these scriptures. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு சமீபத்தில் வந்திருக்கிற இந்த நாட்களில் அந்த வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்றிருக்கிற சபையை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். As we came in the last days and the nearly coming of the Lord Jesus Christ, the Lord said, behold, I come quickly for the church who is preparing for his coming. மூன்றாவதாக ஆயத்தமாக்கப்பட்டு நிச்சயத்தோடு மனவாட்டியா ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், சற்று வித்தியாசமாக நிச்சயமாய் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். Thirdly, the Lord says, who are the people already prepared and they are ready to meet the Lord as a bride. He said differently, surely I am come quickly. அப்படியானால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல. If it's so, dear beloved ones, the coming of the Lord Jesus Christ is not for all Christians. சபையில இருக்கிறவர்களுக்கும் அல்ல. It's not only for the people who is in the church. கர்த்தருடைய வசனத்தின்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற கூட்டத்தாருக்காக மாத்திரம்தான் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். It's only for the people who is preparing themselves according to the word of the God. Jesus is going to come quickly. இந்த நாட்களில் அவருடைய கிரியை சபையில் எப்படி இருக்கும்? In these days, how his works in this church, சபையை எப்படி நடத்த போகிறார், how he is going to guide this church. அதைத்தான் இந்த 11வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். Those things only the Lord is explaining the verse 11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், he that is unjust, let him be unjust still. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், he which is filthy, let him be filthy still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், and be he that is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், that he is righteous, let him be righteous still. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை அவர் யாருக்கு சொல்லுகிறார்? Dear beloved one, all these verses
to whom the God speak to her. நீங்கள் 7ஆம் வசனம் துவங்கி நல்லா வாசித்து பாருங்கள். If you from the verse 7 onwards, if you read very carefully, அபிஷேகம் பெற்ற சபைக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். all these verses are given to them of the anointed church. அதை தெளிவா விளங்கிக் கொள்வதற்கு நான் இப்படி சொல்லுகிறேன். For to understand this very clearly, let me explain like this. இந்த காலை வேளையில் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். The Lord said all these verses where the people came to worship the Lord in this morning. உங்கள் மத்தியில் In between you, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். that he is unjust, let him be unjust still. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். He which is filthy, let him be filthy still. உங்கள் மத்தியில் In between you, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். he who is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். Who is doing righteous, let it be இதோ righteous still. நான் சீக்கிரமாய் வருகிறேன். And behold, I come quickly. அப்படி வரும் பொழுது When he comes, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. my reward is with me according to the work who are doing as it is. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் பிரதிபலனை கொடுக்கிற ஒரு நாள். That means the coming of the Lord Jesus Christ is going to be giving a reward to each and every one of us. நீங்கள் பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமாய் வளர, தேவ நீதியில் இன்னும் அதிகமாய் வளர உங்களை இடம் கொடுத்து கொண்டே இருந்தால் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் முதலாவது உங்களை அழைத்து சொல்லுகிறார், நீ இன்னும் அதில் வளர்ந்து கொண்டே இரு, உன்னுடைய கிரியைகளின்படி உனக்கு அளிக்கும் பலன் எடுக்கிற நான் சீக்கிரமாய் வருகிறேன். If you are giving room to grow in righteousness and holiness, today morning the Lord Jesus Christ called you and saying, yes, behold, you can grow in the same thing, behold, I come quickly. அதே நேரத்தில் At the same time, என்னுடைய ஆவி எப்பொழுதும் மனுஷரோடு போராடுகிறதில்லை. my spirit will not be fight against a man, human being. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் இப்படி உரைக்கிறார். Yes, people who are anointed people, the Holy Spirit is saying unto you like this. என்னுடைய ஆவி எப்பொழுதும் மனுஷரோடு போராடுகிறதில்லை. My spirit will not be fight or work against you. எத்தனையோ முறை கர்த்தருடைய ஆவியானவர் மனம் திரும்பு என்று எச்சரித்திருந்தோம். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் கர்த்தரை விட்டு தூர விலகின இருதயமுடையவர்கள் இருப்பீர்களானால் உங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். Yes, if your Lord warn you, repent and so many times, but you not hear those voices and you go away from him, the Lord is saying unto you like this. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். That is unjust, let him be unjust still. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். And which is filthy, let him be filthy still. என்ன அர்த்தம் தேவஜனமே? What is the meaning of this, dear beloved ones? ஜீவியத்தில் எது பரிசுத்தம் எது அநீதி என்பதை தெளிவான விதத்தில் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதித்திருக்கிறார். The Holy Spirit already speak to you and guided you and teach you which is righteousness and unrighteousness and which is holy. எது சரி எது தவறு என்பதை தெளிவான விதத்தில் அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். He already spoke to you which is correct and which is incorrect. சீக்கிரமாய் அதை விட்டுவிட உனக்கு மனதிருக்குமானால் விட்டு மேலே ஏறி வா. Quickly, if you can come out from that, please come quickly out of that. அதை விட்டுவிட உனக்கு மனதில்லாமல் போனால், if you do not have the mind to leave those things, அன்புள்ள ஆண்டவர், lovely Lord, இரக்கமுள்ள தேவன், yes, a graceful Lord, உன்னை அழைத்து உன்னை வளர்த்தவர், yes, you called you and who grow, உன்னை பார்த்து சொல்லுகிறார், yes, he is talking to you. நீ இன்னமும் மனமாற மனதில்லாமல் இருந்தால், if you are not in the place to repent, கர்த்தர் உன்னை விட்டு விடுகிறார். Lord will leave you. இன்னும் அசுத்தத்திலிருந்து அசுத்தத்திற்கும், yes, again filthy more than filthy, அநியாயத்திலிருந்து அநியாயத்திற்கும், unrighteousness to unrighteous, போக முடியாய் விட்டு விடுகிறார். God is allow you to go along in the way. அருமையானவர்களே, தேவனே ஒரு மனிதனை அப்படி விட்டுவிட்டால் எந்த மனுஷன் எந்த பரிசுத்தவான் அவரிடத்துல பரிந்து பேசி அவர்களை மாற்ற முடியும்? If the Lord leave anyone like that, any person or any saint who can talk to with the Lord for them, அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் நமக்கு வருவதை பார்க்கிலும் சோதோம் கொமோராவுக்கு சம்பவித்தது மிகவும் லகுவா இருந்திருக்குமே. unless if we are coming into that situation, it is better to what happened to Sodom and Gomorrah. எப்படி ஆகிலும் இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதாகிலும் திரும்பி ஆண்டவரை பற்றிக்கொள்ள மனதை உடையவர்கள் இயேசுவின் நாமத்தினால்
உங்கள் தூசிகளை விட்டு உதறி எழும்பும்படியாய் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை உணர்த்துகிறோம். As we are guiding you and we are warning you and let you remember, at least in this morning who are hearing this word, let you wake up from the dust and come close to the Lord Jesus. அதே சமயத்தில் தன்னுடைய மனவாட்டியை பார்த்து இப்படி பேசுகிறார். At the same time, Lord is speaking to with his bride. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Who is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். That who is doing righteous, let him be do righteous still. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the most holy name of the Lord. அருமையானவர்களே, தேவனுடைய பரிசுத்தம் என்று சொல்லும்போது அல்லாவிட்டால் தேவ ஜனங்கள் பரிசுத்தமாகிற பகுதி என்று சொல்லுவது அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. அந்த எல்லை இயேசு மாத்திரம்தான். There is no boundary when you say the holiness of the Lord. There is no boundary. We can go only the Lord Jesus Christ is the boundary for that. அப்படியானால் நீங்கள் வேற ஒருவரோடு உங்களை ஒப்பிட வேண்டாம். உங்கள் பரிசுத்தத்தின் வளர்ச்சியை இயேசுவோடு ஒப்பிட்டு பாருங்கள். You cannot compare your holiness with any other person. Only you can compare your growth in the holiness with Jesus. அப்பொழுது கர்த்தருடைய வருகை வரைக்கும் நாம் இன்னும் வளர வேண்டும், நான் இன்னும் வளர வேண்டும், பூரண புருஷனாக மாற்றப்பட வேண்டும் என்று உங்களை தாழ்த்தி தாழ்த்தி பரிசுத்தத்தின் உயரத்திற்கு போகும்படியாக உங்களை ஆவியானவர் ஏவுவார். If you do like that until we become a perfect man, the Holy Spirit will guide us and he will encourage us to attain the holiness, most holiness. விசேஷமாய் இந்த கடைசி நாட்களில் கர்த்தராகிய ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய மனதின் பரிசுத்தத்தை. Especially in these last days, the Lord is expecting the holiness in our mind. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரும்பொழுது When we turn our scripture to 1 Thessalonians chapter 5, 23வது வசனத்தில் 3 பகுதியில் உண்டாக வேண்டிய பரிசுத்தத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் பவுல் மூலமாக சொல்லுகிறார். through Saint Paul, the Lord is speaking about the holiness which has to be happen in 3 places. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும், And from with your spirit, your soul and body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. Be preserved blameless until the coming of our Lord Jesus Christ. சரீரம், Our body, ஆத்துமா, soul ஆவி and spirit. மூன்றிலும் பரிசுத்தம். And the 3 things should be holy. இந்த சரீரத்தை நாம் worldly conscious என்று சொல்லலாம். If you now if you say that our body has to be the worldly conscious, ஆத்துமாவை self conscious என்று சொல்லலாம். if you say the soul has a self conscious thing, உங்களுடைய ஆவி என்கிற பகுதி வரும்போது அது God's conscious. when you say about the spirit which is close to, we can compare to the God's conscious. சரீரம் பூமிக்குரிய பகுதிகளோடு கூட இருக்கிற எல்லா காரியத்திலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். Our body has to be holy with all the related things, with the earthly related things. ஆத்துமா தனிப்பட்ட விதத்தில் எந்த விதத்திலும் நம்முடைய சொந்த ஆத்துமா நம்மை குற்றம் சாட்டப்படக்கூடாதபடிக்கு அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Our soul has to be, should not condemn with any of the mistake of our own self, and it has to be holy. ஆனால் ஆவி என்று வரும் பொழுது, But when you come to the spirit, மனது என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, it is compared to the mind, our own mind, அது தேவனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. that is related to our Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. அந்த இடத்தில் உலகத்திற்கும் இடமில்லை, சுயத்திற்கும் அதிகாரம் இல்லை. In that place there is no place for the world as well as our selfness. நன்றாக கவனியுங்கள். Please listen carefully. இன்றைக்கு நாம் இருக்கிறதான இந்த உலகம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது. You can see the world which we are living, how it is growing. சரி தவறு என்று பிரித்து வைக்கப்பட்ட காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. Yes, we can see this is correct and this is incorrect in this world. அதே நேரத்தில் சுயமா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில வந்தால், If you say come to the people who's doing the work of their own selfish things, சிலருடைய ஜீவியத்தில் உலகத்துக்கு சரியா இருக்கிறது அவர்களுக்கு தவறா இருக்கிறது, அவர்களுக்கு சரியா இருக்கிற காரியம் உலகத்தில் தவறா இருக்கிறது. and they are thinking whichever says correct in the world, they think that is wrong, and whichever they think that is correct, that is wrong to this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? That's why what they are saying, எனக்கு எது சரியா அது எனக்கு சரி. whatever I am thinking that is right for me. நீ தவறா எடுத்தா என்ன, மற்றவர்கள் தவறா எடுத்தால் என்ன? If you think that is wrong or other things that is wrong, I don't bother about it. எனக்கு தவறா இருந்தா அது எனக்கு தவறு, உனக்கு சரியா இருந்தால் அது
அதை பற்றிய விஷயம் இல்லை. If I think that is wrong for me. If you think that is right, that is no problem for me. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பகுதி தான் தேவனுடைய பகுதி. But all compared to all these things, the godly part is totally different from these things. அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை என்கிற பகுதி இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கக்கூடிய பரிசுத்தத்தின் அளவை எட்ட முடியும். Only with the help of the Holy Spirit, only we can attain the coming of the Lord, the holiness which is God is expecting, and the coming of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. ஆகையால் அருமையான தேவஜனமே, Dear beloved people of God, உலகத்துல நான் சரியா இருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சரியா இருக்கிறேன் என்று அதில பெருமை பாராட்டி ஜீவித்துக் கொண்டிருப்பாயானால் நீ இன்னும் தேவனுடைய பரிசுத்தத்தின் அளவில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை என்பதை மறவாதே. With your pride, if you are thinking I was good to this world as well as my selfness, I am good to this world, if you are thinking that way, you can think you not attain even a single step in the holiness of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாரை சேர்க்க வருகிறார்? God is going to come here together. Who? மனவாட்டியை சேர்க்க We வருகிறார். come together his bride. யார் அந்த மனவாட்டி? Who are the people of his bride? கிறிஸ்துவுக்கு இணையாக வளர்ந்தவள். Who are the people attain the growth up to the Lord Jesus Christ? அந்த கிறிஸ்துவுக்கு இணையாய் வளர்ந்ததான அவளுடைய தகுதி என்ன? What is the qualification who attain the growth of the Lord Jesus Christ? அவளுடைய நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? What is the situation of that bride? உன்னத பாட்டின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரும் பொழுது When you turn your scripture to Song of Solomon, 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் வாசித்தால், if you read chapter verse 9 and 10, அந்த இடத்தில் அவள் யார், அவள் எப்படிப்பட்டவள், அவளை எப்படி தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை விளங்கலாம். how she is and what God is expecting from her, you can understand very clearly. உன்னத பாட்டின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். Song of Solomon chapter 6 verse 9 and 10. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்ரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? My dove, my undefiled is but one. She is the only one of her mother. She is the choice one of her that bare her. The daughters saw her and blessed her. The queens and the concubines, and they praised her. Who is she that looketh forth as the morning, fair as the moon, clear as the sun, and terrible as an army with banners? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே அந்த மனவாட்டி யார், எப்படிப்பட்டவள், என்ன ஆண்டவர் அவளிடத்தில் எதிர்பார்க்கிறாள் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். Here we can see who's that bride, what is the qualification of her, and what God is expecting from her. That's what we read. குமாரத்திகள் அவளை பார்த்து வாழ்த்துகிறார்கள். Yes, all the daughters are blessed her. எல்லா ராஜ ஸ்திரீகளும் அவளை வாழ்த்துகிறார்கள். All the queens are blessed her. மறுமனை ஆட்டிகளும் அவளை புகழுகிறார்கள். Even the concubines are praised her. அப்படியானால் குமாரத்திகள், ராஜ ஸ்திரீகள், மறுமனை ஆட்டிகள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான மனசாட்சியின் காலத்தில் ஜீவித்தவர்கள், அவர்களுக்கு தான் இது சரி அது தவறு என்று தங்களுடைய மனசாட்சியின்படி ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ராஜ ஸ்திரீகள், மறுமனை ஆட்டிகள், இவர்கள் உலகத்தின் சம்பந்தமாய் ஜீவித்தவர்கள், அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அவர்கள் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி அவளை தன்னுடைய புறா உத்தமி என்று அழைக்கிறார். The Lord is calling the people of the daughters, the queens and concubines who are lived in this world as a constant period as well as in the worldly period. God raised his own bride and he called his bride as my dove and my defiled one. என் உத்தமியோ ஒருத்தியே. My dove and my defiled one is but one. அந்த ஒருத்தி எப்படி இருக்கிறாள்? How she is? அருணோதயம் 10வது வசனத்தை வாசிங்கள். You can read the verse 10. சந்திரனை போல் அழகும் சந்திரனை போல அழகும் சூரியனை போல் பிரகாசமும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, as we can hear, அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? Who is she that looketh forth as a morning? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவஜனமே, Dear beloved people of God, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை தான்
இந்த இடத்தில் அருணோதயத்தை போல் உதிக்கிற பகுதிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். The second coming of the Jesus Christ is compared here as a fourth morning. அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? As she is that looketh forth as the morning. அப்படியானால் ஒரு அடர்ந்த இருள் காலத்தை ஜெயித்து இவள் மேலே வருகிறார். That means she is come forth from the very close darkness. அந்த காலகட்டத்தில் அவள் எப்படி ஜீவித்தாள்? How she lived under those times. சந்திரனை போல அழகும், fair as the moon, சூரியனை போல பிரகாசமும். clear as the sun. சந்திரனை போல அழகும், fair as the moon, சூரியனை போல பிரகாசமும். clear as the sun. இந்த ரெண்டு அழகு அவளுக்குள்ளாக இருந்தது. This two beautiness was within her. சந்திரனை போல அழகு என்பது சுயமற்ற ஒரு நிலவரம். As when you say as a fairness as a moon, that is there is no selfishness inside her. சூரியனை போல பிரகாசம் என்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்தின ஒரு நிலவரம். As clear as the sun, that means she revealed Jesus Christ through her. அப்படியானால் இந்த மணவாட்டி, இந்த புறா, இந்த உத்தமி பூமியில ஜீவித்த நாட்களில் எல்லாம் ஒரு காலத்தில் ஆகிலும் ஒரு நாளில் ஆகிலும் தன்னை உலகத்தின் காரியத்துக்கு கொஞ்சம் கூட ஒப்பு கொடுக்காமல், சுயத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் கிறிஸ்துவின் மகிமையினால் நிரம்பி பிரகாசித்தவள். That means is thou an undefiled one who whenever she lived in this world as a bride, she not think about give any place to these worldly things as well as his selflessness. Always she think about the Jesus and live for Jesus. ஆகையினால் தேவன் அவளை எப்படி மாற்றுகிறார்? That's why how the Lord changed her. கொடிகள் பறக்கும் படையை போல கெடியை உடையவளாக மாற்றுகிறார். God changed as a terrible as an army with banners. கொடிகள் பறக்கும் படைகளை உடையவள். She has the terrible as a army with banners. அவள் மேல் பறக்கிற அந்த கொடிக்கு பெயர் நேசம், கிறிஸ்துவின் அன்பு. That banner which is flying over her, that is the Lord, the love that Jesus Christ loved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கிறிஸ்துவின் அன்பினால் அவள் நிரம்பினவளாய் இருந்தபடியினாலே, as she was filled with the love of Jesus Christ, அந்த கொடிதான இருள் காலத்தில் அவள் கெடியை உடையவளாக இருளின் வல்லமைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறவளாய் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று தைரியத்தோடு முழங்குகிறவளாய் இருக்கிறார். when she was in a terrible darkness, she was like an army with banners, and she said, who can separate me from the love of Jesus Christ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. யார் இந்த காலை வேளையில் அப்படி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? All the people is preparing to meet like that. கர்த்தருடைய அன்பினால் நிறைந்த தேவ ஜனமே, dear beloved people who loved with the Lord Jesus Christ, மேல் பறக்கிற அவருடைய கொடி நேசம் என்று அழைக்கப்படுகிறது. yes, that banner which is flying over you is called as the love. கிறிஸ்துவின் அன்பு என்கிற கொடி உன்மேல் காணப்படுமானால், if that banner which is called as the love of Jesus Christ is over you, எந்த அந்தகாரத்தின் வல்லமைக்கு விரோதமாக நீ கெடியை உடையவளாக பயங்கரமானவளாய் காணப்படுவாய். as you are very terrible over the darkness which is fighting against you, அந்த அன்புதான் அவர்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்லும். that love only calling you to bring you over the holiness over holiness, அந்த அன்புதான் இயேசுவின் பூர்ணத்தை அடையும்படியாய் அவர்களை நெருக்கி ஏவும். yes, that love only pressing them to come as too close to the Lord Jesus Christ. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் நான் அந்த இடத்துக்கு வர விரும்புகிறேன் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? how many of you are having the desire, I want to come to that particular place? சீக்கிரமாய் உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். yes, quickly you can come out from this world. சுயத்தை விட்டு வெளியே வாருங்கள். come out from your selfish things. கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். yes, you can join together with Jesus. அனுபவம் எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். yes, you can ask, yes, I need this experience. அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவஜனமே, as you are desire to have this kind of experiences, மனதின் பரிசுத்தத்தை தான் இந்த நாட்களில் அதிகமாய் நீ பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். yes, God likely you want to be concentrate on your holiness in your mind. இந்த மனதின் பரிசுத்தத்தை எப்படி பெறலாம்? how we can attain the holiness in our mind? அந்த மனதின் பரிசுத்தத்தை அடைகிற பகுதியை தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். yes, the Lord says to attaining the holiness in the mind is called, he said the holy, let him be holy still. இந்த மனதின் பரிசுத்தத்தை அடைவதற்கு, to attain or receive the holiness in our mind, 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்துக்கு நீங்க உங்கள் கவனத்தை திருப்பி பாருங்கள். you can turn your scripture to 2 Corinthians chapter 10. 3 வசனம் துவங்கி வாசித்தால், you can read from the verse 3 onwards. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 வசனம் துவங்கி. 2 Corinthians chapter 10 verse 3 onwards. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. போதும்.
though we walk in the flesh, we do not war after the flesh. For the weapons of our warfare are not carnal, but mighty through God to the pulling down of our strongholds. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். Yes, and Paul says, நாங்கள் மாமிசத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக இருந்தாலும், yes, we may be walk through the flesh, மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும், even we may be walk through the flesh, மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. but we are not war according to the flesh. எங்கள் போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளா But இருக்கிறது. the weapons of us or the warfare or can pull down the strongholds through the God. அவைகளாலே Through that, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், Yes, and Paul says, தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறோம். we are strong in the Lord. இந்த தேவ பலன் பல விதங்களில் பல ரீதிகளிலே பல வகையாய் கிரியை செய்கிறபடினால் தான் அவர் அவைகளாலே அதனாலே என்று சொல்லாமல் அவைகளாலே என்று பன்மையில் பேசுகிறார். As the strength of the Lord is working through different ways, that's why he says not says as a singular way, he says as a plural. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to the most holy name of the Lord. அருமையான தேவஜனமே, Dear beloved people of God, அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்கள்ல பிரயாசப்படுங்கள். as we have to be work hard to get the strength of the Lord. சமயமானதால் சுருக்கமா உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். As the time is short, let me explain you briefly. அந்த தேவ பலத்தின் சில பகுதிகளை அறிந்து கொள்ளுங்கள். Yes, we have to understand the strength of the Lord. கோலியாத்துக்கு முன்பாக தாவீது சென்றதான வேளையில் When David went before Goliath, அவனுடைய கையில் இருந்த ஆயுதங்களை கவனித்து you பாருங்கள். can look into the weapons which he kept with him. இந்த ஆயுதங்களை பார்த்த பொழுதே, When he saw the weapons what he kept, இந்த ஆயுதங்களை பார்த்த பொழுதே, when he saw the weapons which he in his இந்த hand, தாவீதுக்கு முன்பதாக தான் யார் என்பதை சத்துரு சொல்லுகிறார். as the enemy adversary saying before the David who he is. முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 42ஆம் வசனம் துவங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். You can read 1 Samuel chapter 17 verse 42 onwards. அந்த இடத்தில் 42வது வசனத்திலே கோலியாத் 43வது வசனத்தில் கோலியாத் தாவீதை பார்த்து இப்படி கேட்கிறான். As Goliath says about David in the verse 43 like this. இவ்வளவு நாட்களாக All these days, இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் all these Israelites, ஒரு எதிராளியாக அவர்களை அச்சுறுத்துகிறவனாக நான் காணப்பட்டேன். yes, I am the person whose adversary who's bringing fear into them. அவர்களிடத்தில் இருந்த எல்லா ஆயுதங்களும் என்னை கண்டு பயந்து கொண்டிருந்தது. All the weapons which they are carrying, everything fear about ஆனால் me. இப்பொழுதோ But now, ஒரு சாதாரண தடியோடும் with a simple staff, கற்களோடும் வருகிறாயே, as with the small stones you are நான் coming to என்ன me. நாயா என்று கேட்கிறார். And he is saying whether I am a dog. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning? இவ்வளவு நாட்களும் மாமிசத்தின் ஆயுதத்தோடு எதிர்த்து நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆயுதங்கள் ஒன்று கூட அவனை அச்சுறுத்தவில்லை. All the weapons which the Israelites keep with them with the fleshly weapons, it's not bring fear unto him. ஆனால் இப்போது தாவீதோ ஆவியின் பலத்தோடு போகிறான். But now David is going with the strength of the holiness. அந்த ஆயுதத்தை பார்த்த உடனே When he see that weapon, ராட்சதனாக இருந்தவன், even he may be a பலசாலியாக he இருந்தவன், may be very strong man, வல்லமை he படைத்தவனாக may be a இருந்தவன், powerful person. சமஸ்த இஸ்ரவேலையும் அதிர பண்ணினவன், Yes, he was trembled to all the Israelites. இப்பொழுது கலங்கினவனாக நான் என்ன நாயா என்று கேட்கிறான். And he was trembled now and he is asking whether I am ஆம், a dog. அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, உன்னுடைய மாமிசத்தின்படி போராடுகிறதை நிறுத்திவிடு. please come out from the fight which you are doing by your flesh. அதெல்லாம் சத்துரு பயப்படாத ஆயுதங்கள். All the adversary will not fear about those இன்றைக்கு weapons. ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Now you receive the strength of the Holy ஆவியின் Spirit. பலத்தினால எழும்பி பாருங்கள். Yes, you can rise with the Holy Spirit. உனக்கு விரோதமாகவும் உன் பரிசுத்தத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளும் கலங்குவதை நீ பார்க்க All ஆரம்பிக்கலாம். the spirit which is working against you and working against your holiness will tremble against you. முதலாவதாக இந்த தாவீதின் கையில் ஒரு கோல் இருந்ததாக அல்லாவிட்டால் ஒரு தடி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். Yes, you can see firstly David keeping one staff in his hand. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the most holy name of the Lord. முதலாம் சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். Yes, you can read 1 Samuel chapter 17 verse 14. தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கையில ஒரு தடியை வைத்திருக்கிறார். He has his staff in his hand. என்ன அந்த தடி? Why what is this staff? அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா மேன்மையும்
அருமையான வாக்குத்தத்தங்கள். That is a promise which is God given to us, a grateful thing. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜீவனும் சத்தியமுமானவைகள். All the promises which God given to us, that is truth and it has strength. வாக்குத்தத்தத்திலும் வல்லமை இருக்கிறது. Each and every promise has his power. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் ஜீவன் இருக்கிறது. Each and every promise has his own life. இந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை என்ன? What is the power of this word promise? கன்மலையே பிளக்கத்தக்கதான சம்மட்டிக்கு சமானமாக இருக்கிறது. It is like a hammer which can break the great mountain. உங்களோட போராடுகிற எல்லா வல்லமைகளோடு நீங்கள் போராட முடியாது. வாக்குத்தத்தங்களை கையில எடுங்க. Yes, you can take the promises which God given to you to work against all the power which is working against you. வாக்குத்தத்தங்களை எடுத்து நீங்கள் போராட ஆரம்பிங்கள். Yes, you can take these promises and fight against them. வாக்குத்தத்தங்களை உச்சரியுங்கள். Yes, you can spell these promises in your mouth. வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். You can confess this promise and praise the Lord and praise the Lord போராடும் again. பொழுது வாக்குத்தத்தங்களை சொல்ல ஆரம்பிங்கள். When the sin is coming and fighting against you, and you இந்த can tell these வாக்குத்தத்தத்துக்கு promises. முன்பதாக சத்துருவால் நிற்கவே முடியாது. The adversary, the enemy cannot stand before these promises. காரணம் என்ன? What is the reason? இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியமான வார்த்தைகள். All these promises are came out from the Lord and truthful and faithful. இந்த வார்த்தைகளை வைத்து தான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலேயே சாத்தானை இயேசு ஜெயித்தார். Even the starting of ministry of the Lord Jesus Christ, he used these promises and beat the Satan. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அந்த தடியை பிடித்துக்கொள்ள ஆயத்தமா How இருக்கிறீங்க? many of you ready to hold the staff in your hand this morning? உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். Yes, the Lord given different promises which can be made to you. அந்த எல்லா வாக்குத்தத்தங்களை இப்பொழுது பிடித்துக் கொள்ளுங்கள். Yes, you can hold those promises in your hand. வியாதியாய் வந்திருக்கிறீர்களா? Whether you come with sickness, நீங்கள் சொல்ல வேண்டிய வாக்குத்தத்தம் என்ன? what is the promise you have to say? அவரே என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். The Lord is my healer. He healed என்னுடைய me. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து என்னுடைய வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். He will bless my water and my bread, and he will remove all my sickness from me. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். His stripes I heal. இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். You can say again and again இந்த this வார்த்தை உங்களுடைய வாயிலே காணப்பட until this word was in your mouth அந்த again and சத்துரு again. பலவீனப்பட்டு விலகுவதை உணரலாம். Yes, you can see that adversary was become big and go from பாவ you. போராட்டத்துல வந்திருக்கிறீர்களா? Whether you come with any sinful defense, நீங்கள் இப்போது சிலுவையை நோக்கி பார்த்து சொல்லுங்கள். you can look into the cross and say, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார். yes, he said the promise in the cross. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக Yes, இருங்கள். I am holy, you will be holy. அந்த சிலுவையில் பாவத்தை சுமந்து ஜெயித்தார். Yes, he taken the sin in the cross and he அந்த get the ரத்தத்தின் victory. பலனினால் எனக்கு விடுதலை உண்டு. Yes, in the power of the blood I have the victory. அவர் பரிசுத்தர், Yes, he is holy. ஆகவே நானும் பரிசுத்தன். So I am also holy. உன்னுடைய நிலவரம் எவ்வளவு தாறுமாறா இருந்தாலும் Your பரவாயில்லை, situation may be very complex and differently situation. எவ்வளவு மோசமா இருந்தாலும் It may பரவாயில்லை, be very bad. நீங்க அப்படி பிடித்து தோத்திரம் பண்ணுங்கள். But you can hold and you can pray. பிள்ளைகள் இழந்தான், Yes, that may be. Yes, சொத்துக்களை இழந்தான், yes, he will lose everything. எல்லாவற்றையும் இழந்த பொழுது When he will lose everything. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு துதித்தார். Yes, Job said, the Lord giveth and he taketh, let praise the காரணம் Lord. என்ன? What is the reason? ஆண்டவருடைய வார்த்தைகளின் மேல் அவருக்கு ஒரு பலன் இருந்தது. He has the strength over the word of அந்த the Lord. வாக்குத்தத்தங்கள் மேல் ஒரு விசுவாசம் He has இருந்தது. the faith over the promises of the Lord. ஆரம்பத்திலேயே துதிக்க ஆரம்பித்தார். From that way he start praising இந்த the Lord. வாக்குத்தத்தத்தை பிடித்து துதிக்க 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 விரோதமாய் எழும்பின வல்லமைகள் சீக்கிரத்தில் காணாமல் போய் இரட்டிப்பான நன்மையோடு எழும்ப ஆரம்பித்தார். When you hold the promise and start to praise the Lord, all the enemies was cast away and get the second twofold double-fold blessing. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் வாக்குத்தத்தத்தில் உன் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many of you this morning believe that there is a power in the promises? விசுவாசம் இருக்குமானால் இப்போதே பிடித்துக் கொள்ளுங்கள். Yes, if you have the faith, you can hold now உங்களை itself. பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், Yes, the Lord said unto you, இரட்டிப்பான நன்மையை தருவேன். yes, I will give you double-fold நம்பிக்கையின் blessing. சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். Yes, all the people who can come to the நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். yes, wings of the hope, you can come to the prisoners of hope, turn back to your holes. Yes, இரட்டிப்பான நன்மையை தருவேன். I will give you double-fold blessing. இன்றைக்கே தருவேன். Today I will give you. நாளைக்கு அல்ல, It's not tomorrow. கூட்டம் முடிந்த பிற்பாடு அல்ல, Not after complete இந்த this இடத்தை விட்டு meeting. வெளியே போகும் பொழுது அல்ல. Not after you go from here. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord said. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord அந்த said. தாவீதின் கையில் இந்த தட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள்.
கொள்ளுங்க. Yes, you can take the staff which is in the David's hand. நம்பிக்கையின் சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். Listen of the hope, come back to hope. இரட்டிப்பான நன்மையை I தருவேன். will give you the double for blessing. இப்பொழுதே தருவேன். Now I will give you. எத்தனை பேர் இதை பிடித்துக்கொண்டு கைகளை உயர்த்தி இப்போது ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தமா இருக்கிறீர்கள்? You ready to hold this and lift up your hands and praise the அத்தனை Lord. பேரும் ஆவியில ஒன்றுபடுங்க. Yes, all you gather in the spirit. ஆவியில ஒன்றுபடுங்க. Yes, you can come together in the உங்களுக்கு விரோதமா spirit. நிற்கிற அந்த சத்துருவை பார்த்து துஷ்ட சிங்கத்தை போல கர்ச்சனையோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். Yes, you can look into the adversary who is standing before. You can lift up your hands and praise the Lord. இந்த வாக்குத்தத்தத்தை மனதிலே சொல்லிக்கொண்டு கரங்களை உயர்த்தி எவ்வளவு பலன் உண்டோ அவ்வளவு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். You can say this promise in your mouth and whatever strength you have, you can lift up your hands and praise the Lord. பலமுள்ள எல்லாரும் கரங்களை உயர்த்தி துதியுங்கள். All the people who can have the strength, lift up your hands and praise the சத்தத்தை Lord. உயர்த்தி துதியுங்கள். You can lift up your voice and praise the இப்போது அந்த Lord. ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளுங்க. Yes, you can receive the strength of the power, Lord. Jesus. Praise you God. Jesus. Praise you God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆவியின் பலத்தை சுதந்தரிக்க முடிய வாஞ்சிக்கிற தேவஜனமே, For the people who want to receive the strength of the உனக்கு Holy இவ்வளவுதான் Spirit, சத்தமா? whether you have only this much voice, ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் உயர்த்து உன் சத்தத்தை. if you want the blessing, raise up your voice. மகா பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. With your full strength, you can raise your அப்பொழுது தானே எரிகோவின் மதில்கள் தகர்க்கப்பட voice. ஆரம்பிக்கும். The walls of the Jericho will fall. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up your hands and with your full strength, you can praise the Lord. Jesus, Jesus, Jesus. Hallelujah, ஸ்தோத்திரம். 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 Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியே துதித்துக் கொண்டே இருங்கள். As you can start praising and continue to praise அடுத்ததாக Him. அவனுடைய கையில் 5 கூழாங்கலை எடுத்துக்கொண்டான். Secondly, he was keeping the five stones in his இந்த hand. 5க்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. There is a spiritual meaning for these 5 stones. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தில வளர்ற தேவச்சனமே முதலாவது வாக்குத்தத்தத்தை பிடியுங்கள். Dear beloved people of God, who's growing, attaining the holiness in your holiness. இரண்டாவது 5 கற்களை எடுங்க. Secondly, you can hold the promise, and firstly you can hold the promise, and secondly you take the 5 stones. இருந்தாலும் 5ஐ தான் தேர்ந்தெடுக்கிறார். There is lot of stones there, but he took 5 smooth stones. முதலாவது ஜெபமும் ஸ்தோத்திரமும். Firstly, the prayer and praising. முதலாவதாக ஜெபமும் ஸ்தோத்திரமும். Firstly, prayer and praising. இரண்டாவதாக Secondly, வேத வசனத்திலிருந்து வருதான வெளிப்படுத்தல்கள். yes, the revelation came from the word of God. வேத வசனம் கொடுக்கிறதான The வெளிப்படுத்தல். revelation which is coming from out of the law. மூன்றாவதாக Thirdly, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். thirdly, the anointing which God given it to us. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் தான் மூன்றாவது கல். The anointing, the third stone is the anointing which God given to us. நான்காவது கல் என்ன? What is the fourth stone? கல்வாரியின் தியானம். It's a wisdom from Calvary. நீங்கள் கல்வாரியை நன்றாக தியானித்துக் கொள்ளுங்கள். You can meditate Calvary as how much you can. ஐந்தாவதாக சுத்திகரிப்பு. Fifthly, the sanctification. இந்த 5 கல் உங்களுடைய கையில் இருக்கும் பொழுது If you have these 5 stones in your hand, எந்த ராட்சதன் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே you do கிடையாது. not fear about any change. உன் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை எவ்வளவு ராட்சத தன்மை பெற்ற வல்லமையா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அழிக்கக்கூடிய ஆவியின் பலனை வைக்கிறார். Yes, the power which you can fight against your holiness. You do not afraid about the change. God is giving the spiritual strength to you. முதலாவது கல் ஜெபமும் ஸ்தோத்திரமும். The first stone is a prayer and praising. நீங்கள் பரிசுத்தத்திலே வளர அந்த கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். Yes, you can to you at growth in the holiness, you can take that stone. இரண்டாவது கல் வேத வசனத்திலிருந்து கிடைக்கிற வெளிப்படுத்தல்கள். The second stone is the revelation which is coming from the word of God. ஒவ்வொரு நாளும் அந்த கல்லை பொறுக்குங்கள். Yes, you can gather the stone each and every day. மூன்றாவது கல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். Thirdly, the stone is the anointing which God given to you. இந்த அபிஷேகம் ராஜரீகமான அபிஷேகம். Yes, the anointing is the priesthood anointing. ராயல் அனாயிண்டிங். It's a royal anointing. எந்த
எந்த வல்லமையையும் ஜெயிக்கத்தக்கதான அதிகாரம் படைத்த அபிஷேகம். Yes, that anointing has a powerful to overcome all the things. எந்த வல்லமையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. You do not worry about whatever power is there. நேரம் கண்களை மூடி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி பாருங்கள். Even you can close your eyes for simple time and you can fill with the anointing and you can pray in the வல்லமை spirit. உங்களுக்கு அடங்குவதை பார்க்கலாம். Yes, you can see that power is coming down before you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. முதலாவது கல் ஜெபமும் ஸ்தோத்திரமும். The first one is prayer and praising. இரண்டாவது கல் வேதாகமத்திலிருந்து கிடைக்கிற வெளிப்படுத்தல்கள். Yes, secondly, from the Bible you are getting the revelation. மூன்றாவது கல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். Third sword is the anointing which God given to you. நான்காவது கல் கல்வாரியின் தியானம். Yes, the fourth sword is the meditation of Calvary. கல்வாரியை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற கிறிஸ்துவனே, Each and every day the Christian who is meditating Calvary. நீ கல்வாரியின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நபரா இருப்பாயானால், If you are a person who stood in the foot of the Calvary. சிலுவையின் நிழலிலே இருக்கிற ஒரு நபரா இருப்பாயானால், If you are a person who stayed in the shadow of the cross. பாதாளத்துக்கும் உலகத்திற்கும் சத்துருவுக்கும் தென்படுவது நீ அல்ல, உனக்கு முன்பாக இருக்கிற சிலுவை தான் அவனுக்கு தெரியும். The Satan, for the Satan and the adversary and for the grave, you are not appearing. What is the cross is appearing before you. இந்த சிலுவையை தூரத்துல பார்க்கும் போதே அவன் நடுங்குவான். When he sees this cross from away, he will tremble. காரணம் என்ன? What is the reason? அந்த சிலுவை தானே என் தலையை நசுக்கினது. Yes, the same cross was crushed by hand. அந்த சிலுவை தானே என்னை பலவீனப்படுத்தினது. Yes, that cross only become make me as a இந்த weak. சிலுவைக்கு பக்கத்துல போய் இவளை நான் என்ன செய்ய முடியும்? To go near to the cross, what I can do for this brother and எத்தனை sister. பேர் இந்த காலை வேளையில் அந்த சிலுவையின் தியானம் என்னுடைய நம்பிக்கை அதன் நிழலில் இருக்கும்போது என்னை சத்துரு தொட முடியாது என்கிற நான்காவது கல்லை பொறுக்க போகிறீர்கள்? How many of you could go together? The first word, yes, the Calvary, the cross is my hope. The Satan cannot come and blame me or இன்றைக்கே cannot destroy அதன் me. பாதத்தில் கடந்து வாருங்கள். Yes, you can come today to the foot of the Lord. இன்றைக்கே அதன் பாதத்தில் கடந்து வாருங்கள். You can come to the foot of the cross. எத்தனை பேர் சிலுவையை உங்கள் தஞ்சமாய் கொள்ள போகிறீர்கள்? How many of you taking as a word the cross as your முதலாவது hope? கல் ஜெபம் ஸ்தோத்திரம். The first one is a prayer and praising. இரண்டாவது கல் வேதத்திலிருந்து கிடைக்கும் வெளிப்படுத்தல். Secondly, the revelation which is came from the Bible. மூன்றாவது கல் அபிஷேகம். Thirdly, the anointing, the stone. நான்காவது கல் சிலுவையின் தியானம். The first one is the meditation of the cross. ஐந்தாவது கல் சுத்திகரிப்பு. Fifth one is the sanctification. ஒரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருங்கள். Each and every day you have to sit in the fruit of the Lord and you have to இயேசுவின் sanctify இரத்தத்தினால் yourself. உங்களை கழுவி கொண்டே இருங்கள். You can wash yourself from the blood of the Lord Jesus ஆண்டவரே Christ. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள். Yes, you can say, Lord, please cover me with the tower of your blood. அப்படிப்பட்டவர்களை ஒரு வல்லமையும் தொட முடியாது. No power can touch like the people. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? How many of you together the spiritual strength this எங்களுடைய morning? போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றதாயிராமல் Yes, our weapons are not belong to this அரண்களை land. நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக The இருக்கிறது. strength of the God which can pull down the இந்த stronghold. தேவ பலமுள்ள வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Yes, you can take the strength of the promises of the God. செபத்தின் ஸ்தோத்திரம் என்கிற கல்லை பொறுக்குங்கள். You can gather the stone of the praises. வேதத்தின் வெளிப்படுத்தல் என்ற கல்லை எடுங்க. You can take the revelation from the word. அபிஷேகம் என்ற கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். You can take the stone of சிலுவையின் anointing. தியானம் என்கிற கல்லை எடுங்கள். You can take the stone which is the சுத்திகரிப்பு என்ற meditation of கல்லை God. எடுங்கள். You can take the stone of கண்களை sanctification. மூடிக்கொண்டு உனக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சத்துருக்கு விரோதமாய் வீசுவாயாக. Yes, you can close your eyes and throw the stone against the adversary. எத்தனை பேர் எனக்கு கர்த்தர் அந்த பலனை கொடுக்கிறதை நான் உணர்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many ஆமென். of you accepting? Yes, the Lord is giving the strength to அத்தனை me. பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுங்கள். Yes, all of you submitting yourself. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Let me holy, let me be holy. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Let me holy, let me be holy. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. ஓ, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா,
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான தேவசனமே, கடைசியா ஒரே ஒரு முறை மாத்திரம் Yes, now finally only one இந்த time. பாடல் எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் All the people know this song. ஆவியில நிரம்பி எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. ஓ, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. சத்தமாய் சொல்லுங்க, இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, People of God. சிலுவையின் பாதத்தை கட்டி தழுவி கொண்டு அவருடைய ரத்தத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று இந்த ஆவியின் ஆயுதங்களை வைத்து போராட ஆரம்பிங்கள். Yes, you can hold and embrace the foot of the cross, and you can with the கொஞ்ச நேரத்தில் நாம் முடிவுக்கு கடந்து வரலாம். Yes, we can come to close. அடுத்ததாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், Secondly, the Lord says here, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், the people who doing righteous, let him be பரிசுத்தம் righteous உள்ளவன் still. இன்னும் Let him பரிசுத்தமாகட்டும், be holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். Let him be righteous, let him be righteous நமக்கு still. முன்பாக இருக்கிற இந்த சுருக்கமான நேரத்தில் சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நீதியின் பகுதிக்காக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Yes, with the shortest time, let me explain you briefly about these righteous things. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். Let him be righteous still, righteous still. அது எப்படி சாத்தியமாகும் How தேவஜனமே? it is possible, dear beloved people of நீங்கள் God? வேதாகமத்தை நீங்கள் உங்களுடைய திருப்பி பார்க்கும் பொழுது If you turn your scripture, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வந்தால் if you turn your scripture to Isaiah chapter 57, முதலாம் வசனத்தையும் இரண்டாம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து you பாருங்கள். can read the verse 1 and 2. ஏசாயா 57:1-2. Isaiah chapter 57 verse 1 and 2. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகள் இளைப்பாறுகிறார்கள். The righteous perisheth, and no man layeth it to heart. Unmerciful man are taken away. None consider that the righteous is taken away from the evil to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், Here the Lord says, நீதிமான் மரிந்து போகிறான், the righteous perisheth, ஒருவரும் அதை தங்கள் இருதயத்தில் இருக்கிறதில்லை. no man layeth it to heart. புத்திமான்கள் மாண்டு The போகிறார்கள், merciful man was taken away. அதை குறித்து ஒருத்தர் சிந்திக்கிறதில்லை. None is considering about ஆனால் that. அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், But the Lord says a particular word, தீங்கு வராததற்கு முன்பே நீதிமான்கள் எடுத்துக் that the கொள்ளப்படுகிறார்கள். righteous is taken away from the evil to come. அப்ப நீதிமான்கள் என்பவர்கள் யார்? That means who are the people called as righteous? தீங்கு வராததுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் தான் நீதிமான்கள். That means the people who are taken away from the before the evil, they are righteous. ஒரு விதத்தில் நீதிமான்களா ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். In one side, all the saints who are the righteous, they are taken away from this world. சபையை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். Let me say one thing about the church. இப்பொழுது எனக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு இவர் இருக்கிறார். Yes, now this brother is for me to give the advices. என்ன காரியனால நான் இவர்ட்ட ஓடி போய் ஆலோசனை கேட்கிறேன். Yes, whatever I am having, whatever problem I have, I am going to hear and get advice. இவர் இல்லன்னா நான் என்ன செய்வேன்? If I do not have this brother, what I will do? இதே போல தான் நம்முடைய நடத்திப்புக்காரர்களாகிய பரிசுத்தவான்கள் பல ஆலோசனைகளை கிருபையாய் கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். The same way the saints are receiving the counseling from the Lord and giving the advices to us. என்ன காரியமானாலும் ஐயா இப்படி இருக்கு, காரியங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அங்க போய் சொல்றோம், உடனே ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள், காரியத்தை நடத்தி கொள்கிறோம். Immediately whatever problem we are having, we are going and telling them, Pastor, we are having this problem, and they are getting the counseling and giving the advices to us. அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் போய் கொண்டே இருக்கிறார்கள். All those experiences, saints are taken away from this world. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். Only few of them are there. அருமையான தேவச்சனமே, Dear beloved people of God, அவர்களும் போய் விட்டால் என்ன செய்வோம்? if they also left us, யார் what we நம்மை will do? நடத்த போகிறார்கள்? Who can guide us? யார் நமக்கு ஆலோசனை Who கொடுக்க can give போகிறார்கள்? the counseling to us? யார் நம்மை பத்திரமாய் பாதுகாக்க Who போகிறார்கள்? can take the care of us? எடுத்துக்கொள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக திறப்புல நில்லுங்க. Yes, we have to stand
for the saints who for standing in the gap for the saints who are living there. கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவர் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று கதறுங்கள். We have to cry unto the Lord. They have to be there in the coming of the Lord. இப்போது நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். Let us come to the point. தீங்கு வராததற்கு முன்பாக நீதிமான் The எடுத்துக்கொள்ளப்படுகிறான். righteous is taken away from the evil to come. நீதிமான் என்று சொல்லுகிறவன் யார்? If it's so, who is righteous? தீங்கு வராதற்கு முன்பாக He is the எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். person who is taken away before the evil comes. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of it? தீங்கினால் ஜெயிக்கப்படாமல் தீமையின் வல்லமையை ஜெயித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். Is they are not come attaining unto the evil day, they are getting victory over the evil and they are taken away. இதை ரெண்டு விதங்களில் நாம எடுத்துக்கொள்ளலாம். We can take this in two ways. ஒன்று அந்தி கிறிஸ்து, இன்னொன்று அந்தி கிறிஸ்துவின் ஆவி. First you can say it is Antichrist. Second thing is the spirit of Antichrist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. தீங்கு வராததற்கு முன்பாக நீதிமான்கள் The எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். righteous are taken away before the days of evil to come. இந்த தீங்கு தான் அந்தி கிறிஸ்து. Yes, this evil is called Antichrist. இந்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமை பூமியை ஆளுகை செய்ய வருவதற்கு முன்பதாக எல்லா நீதிமான்களையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். Before the spirit of Antichrist come to rule this world, God is taken oath, will take all the righteous. அதற்கு பிற்பாடு பூமியில நீதிமான்கள் இருக்க மாட்டார்கள். After that, there is no one righteous people will be in this world. அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. Yes, the days of the Antichrist was very close to us. சீக்கிரத்தில் அவன் வரப்போகிறான். As soon as he is going to come. ஆனால் அதற்கு முன்பதாக நீதிமான்கள் But எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். before that, all the righteous will taken away. அவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமையை மேற்கொண்டவர்கள். They are the people who overcome the power of the Antichrist. இரண்டாவதாக Secondly, முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி, 1 John chapter 1 verse 18. பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது. Little children, it is the last time. அந்தி கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. As we have heard that Antichrist shall come. இப்பொழுதும் अनेक அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். Even now or old, there are many Antichrists. ஆகையினால் இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். Whereby we know that is the last time. பிள்ளைகளே, Dear little children, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோமே. as we are hearing the righteous was taken away from this இப்பொழுதும் world. अनेक நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். Even though now also a lot of righteousness are taken ஆகையினால் away. இது கடைசி காலம். That's why this is the last time. இந்த கடைசி காலத்தில் In this last day, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி the செய்யட்டும். people who is doing the righteous, let it be அப்போ those righteous எப்படி day. நீதிமான்களாய் மாற முடியும்? How we can become righteous? நீதி செய்தல் என்றால் என்ன? What is the meaning of doing righteous? இந்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகளை ஜெயித்து 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 மேலே எழும்புகிறதுக்கு பெயர்தான் நீதியிலிருந்து நீதிக்கு கடந்து போகுதல். As getting the victory over the spirit of the Antichrist and the power of the Antichrist and walk through the righteous again, righteous. ரெண்டு பகுதிகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I am putting two parts before you. அந்த தியானத்தோடு நம்முடைய முடிவுக்கு நாம் கடந்து With வரலாம். that meditation, let us close to complete this meeting. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the most holy name of the Lord. முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். Firstly, Saint Paul says like this. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக In Jesus Christ, தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் who are the people who want to walk with the edifying with the Jesus Christ, துன்பப்படுவார்கள். they will be suffer. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக In Jesus Christ, தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் whoever walk into the Jesus, the edified with the Jesus Christ, துன்பப்படுவார்கள். they will be suffer. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. அப்ப முதலாவதாக இங்க பவுல் சொல்லுகிறார், Firstly, Saint Paul says here, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ பக்தியாய் மனதா நடக்க மனதா இருக்கிறார்களோ whoever want to walk with the Lord Jesus Christ, அவர்களுக்கு துன்பம் வரும். yes, they will receive suffering. அவர்கள் கட்டாயமாக They துன்பப்படுவார்கள். will be getting troubles. அவர்களுக்கு அதிகமான போராட்டங்கள் வரும். Yes, they will be having lot of strife. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், But praise to the Lord. அவர்கள் அவனை ஜெயிக்கிறவர்கள். But there will be victory over இந்த him. கடைசி காலத்தில் In this last days, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்க மனதா இருந்தால் if you have the mind to walk with the Lord Jesus Christ, நான் with us, இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். yes, we want to become more இன்னும் holy. தாழ்மையில வளர வேண்டும். We have to be growing நான் humble. இன்னும் ஒரு வல்லமையான அபிஷேகத்தை பெற We have வேண்டும். to receive the Holy நான் Spirit. இன்னும் அதிகமாய் விழித்திருந்து போராட We வேண்டும். have to awake and we have to fight நான் for the இன்னும் Spirit. எழும்ப வேண்டும். நான் இன்னும் எழும்ப வேண்டும். Yes, I want to be awake and praise. இப்படி மனதா நடக்க மனதா இருக்கிற ஊழியக்காரர்களானாலும் விசுவாசிகளானாலும் கட்டாயமாய் துன்பப்படுவார்கள். If even the believer or the minister of God, if you are having this thought, you will receive the suffering. இந்த துன்பம் வெளியிலிருந்து வராது. This suffering will not come from outside. அந்தி கிறிஸ்துவின் ஆவி
பலவீனர்களை உபயோகப்படுத்தி அவர்கள் மூலமாய் தாக்குவான். The spirit of Antichrist using the people who are very weak, he throw them, it will come. ஆகையால் உன்னுடைய பெயர் கெடலாம். That may, because of that your name may உனக்கு be பல பழி spoiled. சொற்கள் வரலாம். You may be getting the bad words against ஆனாலும் you. தீங்கு வராததுக்கு முன்பாக நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். But before the evil days come, the righteous laws taken away. அவைகளின் மத்தியில் சற்றேனும் கலங்கி போகாமல், கொஞ்சம் கூட அவைகளை பார்க்காமல், கிறிஸ்து இயேசுவின் பலத்தினாலே தைரியமாய் எழும்பி அவைகளை ஜெயித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை பூர்ணமாக்குவார். With the strength of the Holy Spirit, with the strength of the Lord, you can raise, God will make you as a perfect. அருமையான தேவ ஜனமே, Dear beloved people of God, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், how good God is. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். How good the Lord is. இவன் பாவிகளின் சிநேகிதன், He was a friend of the sinner. இவன் பேலியாளின் மகன், He was a son of Belial. இவன் பிசாசுகளுக்கு தலைவன், He was a leader of the இவன் devil. தேவ தூஷணம் செய்கிறவன். He was a blasphemy அப்படி person. சொன்ன பொழுதுதான் இயேசு உழுகிறவனுக்கு தன் முதுகை காண்பித்து, அறைகிறவனுக்கு தன் முகத்தை மறைக்காமல், தாடி பிடித்து இழுக்கிறவனை எதிர்த்து நிற்காமல் சிலுவையை தூக்கினார். The Lord was carrying the cross. Amen. He showed everything to against the people who raised against him. நீ விழுந்து போன ஆவிகளோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாய். Yes, you are fighting against the spirit நீ which was எழும்ப fallen. வேண்டும் என்று நினைக்கும் பொழுது When you want to raise, அந்த ஆவி உன்னை எழும்ப விடாது. the spirit will not allow you to raise. ஆனாலும் இந்த காலை வேளையில் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், But even though this morning the Lord said unto you, எழும்பி பிரகாசி, rise and உன் shine. ஒளி வந்தது, The light has come. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Yes, the gloriness of God was shining against you. உனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் Yes, வைத்திருக்கிறார். God is having the anointing for you. இப்பொழுதும் உன் ஆவியிலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லு, With your spirit you can say to நான் the எழும்ப Lord, வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே. Lord, I have raised, I want to become நிலவரத்திலிருந்து great. எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் Yes, I ஆண்டவரே. have the thought, I want to raise எப்படியாகிலும் from the என்னை எழுப்பும் கர்த்தாவே. Lord, please help me to நீ obey. உன் கையை மாத்திர நீட்டு. Yes, you can stretch for your உன்னை hand. தூக்குவதும் உன்னை நடத்துவதும் கர்த்தராக இருப்பார். Yes, the Lord will guide you. He will lift up நீ you. கர்த்தரோடு சேர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறாயா? Yes, you மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஒரு மூலையில் அமர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறாயா? Whether you want to sit in the corner hearing the words of the Lord, or you want to hold the hands of the Lord and you have to raise against him. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. Yes, ஆமென். throw you, the Lord will go to terrible things. அசைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அசைக்க போகிறார். Yes, the Lord who said I will shake, he will go to அசைப்பேன் என்று shake. சொன்ன கர்த்தர் அசைக்க போகிறார். The Lord who said I will shake, he will go to சபையே, shake. இது உன்னுடைய வாக்குத்தத்தம். Yes, the church, this is your promise. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. Yes, the gates of the grave will not அப்படியானால் சபையை எழும்பி பாதாளத்தின் வல்லமைகளையும் வாசல்களையும் பிடித்து உழுக்கக்கூடிய நாட்களுக்கு வந்திருக்கிறோம். Yes, we came to the death. The church will be raised against and you have to shake the gates of the நீ hell. எவ்வளவு பலவீனனா இருந்தாலும் யோசிக்காதே. Whatever weak you may be. நீ எவ்வளவு சோர்ந்து போன ஒரு ஆளா இருந்தாலும் யோசிக்காதே. Whatever fainted person you may நீ be. எழும்புவது கர்த்தருடைய சித்தம். Yes, God has the wish you இந்த have to அந்திகிறிஸ்துவின் raise. வல்லமைகளை ஜெயிக்குவது கர்த்தருடைய சித்தம். Yes, you have to raise against the கண்களை உடனே மூடிக்கொள். Yes, you can close your eyes. பக்கத்துல இருக்கிறது யாரு என்ன என்று ஒன்றும் பார்க்காதே. You know, see who is sitting next to you. கண்களை மூடி ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியானவரை பார்த்து இப்போது சொல்லு, Again, you can speak with the Spirit and with the Holy Spirit. You can நான் say எழும்ப again. வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. Oh Lord, I want to obey. சூழ்நிலை எவ்வளவு தாறுமா இருந்தாலும் பரவாயில்ல, Whatever spoil your mind may இனி be. பழைய ஜீவியம் எனக்கு வேண்டாம். I don't want my old things. ஸ்ட்ரைட்டாவே ஒரே ஒரு காரியத்தை செய்ய வாஞ்சிக்கிறேன். Yes, Lord, I want to do straight away one thing. ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். Yes, God is telling you one thing. மறுபடியும் எழும்பி வந்து எந்த இடத்துல இருந்து விழுந்தாயோ அங்க ஸ்டார்ட் பண்ண வாஞ்சிக்காதே. Yes, you do not raise where you are fallen. இருக்கிற இடத்துல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி. Yes, from the place where you are, you can raise. அது ஒரு புதிய ஆரம்பமாக Yes, இருக்கட்டும். that may be a new beginning. அதற்கு என்ன அபிஷேகம் வேணுமோ பலன் வேணுமோ அதை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Yes, the Holy Spirit is faithful to give the anointing for that you to raise. அதை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உண்மையுள்ளவராக The இருக்கிறார். Holy Spirit is faithful to give you that நீ power. ஒரே ஒரு காரியத்தை செய்தால் போதும். Only one thing you have to do. உடனே எழும்ப வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Immediately you want to raise. முழங்கால் போட திராணி இருக்குமானால் முழங்கால் போட்டுக் கொள்ளுங்கள். Can bend your knees, please bend எழும்பி your நிற்க knees. திராணி இருக்குமானால் எழும்பி நின்று You கொள்ளுங்கள். can stand, you can please கடைசி stand. 5-10 நிமிடத்திற்குள்ள இந்த கூட்டம் முடிய போகிறது. In only 5 or 10 minutes you are going to ஆனால் finish this இந்த meeting. இடத்தை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பதாக Before you go out from this ஒரு place, புதிய துவக்கத்தை
ஆரம்பித்த ஒரு நபராக மாறிவிடு. You have to be started new beginning from this நீ day. இழந்த எல்லா ஆயுதத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தரால உனக்கு கொடுக்க முடியும். Yes, God can Amen. give all the weapons within you. நீ இழந்த எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்துல வந்து உனக்கு கொடுக்க கர்த்தரால முடியும். Yes, the Lord is possible to give Amen. all the blessings which you lost. அபிஷேக தைலத்தை உடையவராக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உன் பட்சத்துல நிற்கிறார். Yes, the Holy Spirit is standing before you with anointed oil. தேவரீர் Yes, the Lord. சகலத்தையும் செய்ய வல்லவர். He can do நீ everything. செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைபடாது. Whatever you want to do, nothing will be stopped. இன்றைக்கு எழும்ப வேண்டும் என்று நீ வாஞ்சித்து விட்டால் If you have a desire to rise உன்னை today, எழுப்புவது கர்த்தருடைய சித்தம். yes, that is the will of the God. You உன்னை have to rise எழுப்புவது up. கர்த்தருடைய வேலை. Yes, that is the work of the God. You அதை have to தடை rise செய்ய up. ஒரு வல்லமையால முடியாது. No power can stop you from இப்பொழுது that. இப்பொழுது அநேகரை சீயோனின் வல்லமையினால் கர்த்தர் தொடுவதை உணர்கிறேன். Yes, I can see the சபா. Lord is touching you, so many people from the power of இதோ the Spirit. நம்முடைய மத்தியில் ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Yes, the fire is within the midst of ஒரு us. அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Yes, the fire is in the midst of us. சீயோன் குமாரத்தியே சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். Control Zion, you can raise your voice and praise the Lord. The Israelite crowd of மறுபடியுமாக உன் ஆளுகையை கர்த்தர் உனக்கு தருகிறார். Yes, the Lord is giving the sense. உன் அலங்கார வஸ்திரத்தை உனக்கு தருகிறார். God is giving the clothes. எழும்பு எழும்பு சீயோனே, Rise, rise, Zion. உன் வல்லமையை தரித்துக்கொள். Can hold your பரிசுத்த நகரமாக எருசலேமே, Oh, the strength. உன் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். Can hold your garment. கடைசி 5 நிமிட நேரங்கள். Last 5 minutes. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வாஞ்சிக்கிறீர்களோ All the people have the desire to submit yourself to the அப்படியே Holy Spirit. மனப்பூர்வமாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். Yes, you can give with your உன்னை full பலப்படுத்தக்கூடிய தேவனுடைய ஆவியானவர் இங்க இருக்கிறார். conscience. The Spirit of Holy Spirit was in the midst of இந்த us. இடம் முழுவதும் பரிசுத்த தேவ தூதர்களால் நிரம்பி இருக்கிறது. Yes, all these people are filled with the Holy அபிஷேக Spirit. தைலத்தை கர்த்தர் வார்த்து கொண்டே இருக்கிறார். Yes, God is pouring the Holy Spirit. இயேசுவின் நாமத்திலே முன்னேறு. Yes, with the name of Jesus you can rise. இயேசுவின் நாமத்திலே முன்னேறு. In the name of Jesus you can move forward. இயேசுவின் நாமத்திலே முன்னேறு. In the name of Jesus you can move forward. இயேசுவின் நாமத்திலே முன்னேறு. In the name of Jesus you can move நீ forward. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க Each and every step you put forward. சாத்தான் புறமிதுகு காட்டி ஓடிக்கொண்டே இருக்கிறான். It is right, backward. இயேசுவின் நாமத்திலே முன்னேறு. In the name of Jesus you can rise forward. இயேசுவின் நாமத்திலே முன்னேறு. In the name of Jesus you can walk forward. இயேசுவின் நாமத்திலே முன்னேறுங்கள். In the name of Jesus you can walk இயேசுவின் forward. நாமத்திலே முன்னேறுங்கள். In the name of Jesus you can வல்லமை walk forward. உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே, வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டி என்றது, வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. அல்லேலூயா. உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டி என்றது, வல்லமை உண்டே. Yes Lord, we believe that there is power in your blood of God. ரத்தத்தே வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டி என்றது, வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தே வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டி என்றது, வல்லமை உண்டே உண்டே. சேர்ந்து பாடுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை கிடப்படுங்கள். சரீரத்தை அடக்கிக் கொள்ளாமல் அக்கினியின் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து ஆவியில பறந்து போங்கள். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தே வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டி என்றது, ஏன் இயேசுவாலாகாத தொன்றுண்டோ, ஏன் இயேசுவாலாகாத தொன்றுண்டோ, ஏன் இயேசுவாலாகாதது, இயேசுவாலாகாதது, இயேசுவாலாகாத தொன்றுண்டோ, ஏன் இயேசுவாலாகாத தொன்றில்லை. எல்லா தேவசனங்களும் பாடி நல்ல பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள். அந்த கிறிஸ்துவின் வல்லமையை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தோடு கூட இந்த காலை வேளையில் இங்கிருந்து புறப்பட்டு சொல்லுங்கள். ஏன் இயேசுவால் எல்லாம் கூடும், ஏன் இயேசுவால் எல்லாம் கூடும்,
விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தால் போதும், ஏன் இயேசுவால் எல்லாம் கூடும். அருமையான தேவஜனமே, பாடி கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்கள். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் போதும். ஆமென். நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தா, நீ விசுவாசித்தால் போதும். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமம், ஆமென், நமக்கொண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு பரமகத்துடாரியா பரந்தோடு, இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராக நிற்பாரோ? இயேசு, இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. எல்லாரும் பாடுங்கள். பரிசுத்த ஆவியில நிரம்பி களி கூறுங்கள். கர்த்தர் வருகிறார். சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். இயேசுவை சந்திக்க சபை ஆயத்தமாகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். புலவலாலா. ஓ இயேசு என்னும் நாமத்தில், ஓ நமக்கத்துடாரியா, நமக்கத்துடாரியா, இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் ஓலமகதுதா ஓலமகதுதாரியா ஓலமகதுதாரியா. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராக நிற்பாரோ? இயேசு, இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராக நிற்பாரோ? ஆமென், ஆமென். நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஓ இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய், ஓ ரமகத்துதாரியா, சோ நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராக நிற்பாரோ? ஆமென். ஷபகத்துதாரியா, ரமகத்துதா. அருமையான தேவஜனமே, எத்தனை பேர் இப்போது தைரியத்தோடு சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you people can say bravely about this? எத்தனை பேருக்குள்ள அந்த ஆவியின் அதிகாரம் உண்டு? How many of you having the power of the Spirit? கொடிகள் பறக்கும் படைகளை போல கெட்டியுள்ள இவள் யார்? Oh, who is having the banner of the warrior as a warrior? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Let him be holy, let him be holy still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Who is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். Doing righteous, let him be righteous still. அருமையான தேவஜனமே, Beloved people of God. நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ பக்தியா நடக்க மனதா இருந்தால் உனக்கு துன்பம் வரும். Yes, you will have to receive the suffering if you want to go with the Lord Jesus ஏனென்றால் Christ. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும். Because the suffering which is coming to the righteous will be ஆனால் more. அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். But the Lord will deliver him from all those சோர்ந்து suffering. போகாமல் நீதியிலிருந்து நீதிக்கு புறப்பட்டு போய்க்கொண்டே இரு. Without faith and fear you can walk from the holiness to righteous to righteous. அப்படிப்பட்டவர்களை அழைத்து
இயேசு இப்படி சொல்லுகிறார், The Lord Jesus Christ calling you and telling you to you. நிச்சயமாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். Surely I'm going to come soon. நிச்சயமாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். Surely I'm coming soon. நிச்சயமாகவே நான் சீக்கிரமாய் Surely வருகிறேன். I'm coming soon. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. Reward for him according to his work is coming with me. அந்த நாளுக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்குவாராக. Then God will prepare for you those days. அதற்காக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போம். Let me submit ourselves, body, soul and spirit. வழுவாமல் காக்கிற அவருக்கு எல்லா துதி, கனம், மகிமை, மாட்சிமை, மேன்மை, புகழ்ச்சியை செலுத்துவோமாக. All the praise, honor and glory, everything we will pay unto him. முழு பலத்தோட கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift up our hands and praise the Lord. Praise your God, praise your God, praise your God, praise your God, praise your God. Hallelujah. செபிப்போம். அன்பாரிய சில பிதாவின் ஆசீர்வாதத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம்.